சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த உள்ளார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உதயநிதி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனை. கிட்டத்தட்ட 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 9 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் திமுக 200 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்போடு திமுகவினர்கள் கட்சி பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள் என்பதை நாம் பலமுறை எடுத்து கூறியும் திமுகவினர்களுக்கே நன்றாக புரிந்துவிட்டது. இனி மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு திமுகவின் நலத்திட்ட உதவிகளை பற்றி பேசினால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆகையால் பணத்தை வைத்து மட்டும் சரிகட்ட முடியும் என்ற பழைய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது திமுகவின் தலைமை. இந்த நிலையில்தான் தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்தால் மாட்டிவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். திமுகவினர்கள் இப்பொழுதே பணப்பட்டுவாடாவில் இறங்கிவிட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக உதயநிதியின் வீட்டில் சோதனைகளை நடத்துங்கள் என்பதற்கேற்ப அவர் பேசியிருக்கின்ற பிரச்சாரமும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு நிச்சயமாக கேள்விக்குறியாக வருகின்ற சட்டசபை தேர்தல் அமையும். ஏனென்றால் உதயநிதி அவர்களது வீட்டு, பண்ணை வீடு போன்றவைகளது வீடுகளில் சோதனைகள் நடத்தப்படும் பட்சத்தில் கிட்டத்தட்ட பண மூட்டைகள் கைப்பற்றப்பட்டால் அதில் மிகப்பெரிய அளவிலான மாற்றமும் தமிழக அரசியலில் எதிர்பாராத பல திருப்பங்களும் நடக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி அவர்கள் தற்பொழுது என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்படுவதுதான். அதிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர் வீட்டில் பணம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் பல கோடிகளை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தும் பட்சத்தில் தேர்தல் நேரத்தில் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்காக வைத்திருந்த பணங்கள் பல கோடிகள் கைப்பற்றப்படும் என்றும், அப்படி கைப்பற்றப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.